என் பாய்மார்கள்லாம் நிற்கிறீங்களே, ஒரு முறை நீங்கள் சிந்திங்க. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இந்த சிறைவாசிகள் 20 ஆண்டு 25 ஆண்டுகளமாக உள்ள கிடக்கிற அந்த சிறைவாசிகள் விடுதலைக்காக இந்த நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கும் நேருக்கு நேராக போரிட்டனா இல்லையா? சட்டமன்றத்தில் பார்த்தீங்களா இல்லையா? இந்த நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை கை நீட்டி உங்களுக்கு கொல்லா போட்டு நீங்க நோன்பு கஞ்சி குடிக்க இஸ்லாமியர்கள் வேண்டும், ஆனா அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற மாட்டீங்களா என்று கேட்டனா இல்லையா? ஜவஹர்லா போன்றவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களோடு சேர்ந்து முதலமைச்சருடைய சண்டையிட்டு நீங்கள் எப்படியாவது அவர்களை விடுதலை செய்யுங்கள் அல்லது அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நீண்ட பரோல் கொடுங்கள் என்று கேட்டு அப்படி பெற்று வந்த பரோலை ரத்து செய்து மீண்டும் தூக்கி உள்ள போட்டீங்களே ஸ்டாலின் அவர்களே என்று கேட்டவன் வேல்முருகனா இல்லையா? எனது இஸ்லாமிய உறவுகளே, ஏன் எங்களுக்கு ஒரு ஓட்டு போடக்கூடாதா? என்ன திமுகவுக்கு அண்ணா திமுக எங்க தள்ளா என்ன பட்டா போட்டு கொடுத்துட்டாரா? உங்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் வலது நாட்டின் பெருத்த சமூகமாக இருக்கிற போர்க்குணம் கொண்ட சமூகத்தின் பிரதிநிதி, டேய் என்னுடைய இஸ்லாமியவன், இந்த மண்ணில் வாழ்ந்தவன், அவன் படையாட்சியாக தேவேந்திர வேலனாக தேவனாக கல்லனாக அகமுடையவராக மறவராக யாதவராக பிள்ளையாக வாழ்ந்த என் சகோதரன் தான் சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக இஸ்லாம் என்கிற உன்னதமான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட என் ரத்தம் கை வைப்பியா? கேரளாவிலிருந்து வந்தான் ரத யாத்திரை, தென்காசி எல்லைக்கு வருகை தந்த போது அதை எதிர்த்து போராடி நூற்றுக்கணக்கான மக்களோடு படகு கட்டி கொண்டு வந்தேன். செங்கல்பட்டு ரயிலை வச்சு என்ன கைது பண்ணி கேச போட்டான். நான் கேட்கிற, தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமிய தலைவர்கள் நீங்க சொல்லுங்க, அப்படி கைது பண்ணப்பட்டவர்களா சொல்லுங்க, சிறையில் வழக்கை சந்தித்தவரா சொல்லுங்க. சிஏ என்ஆர்சி என்பிஆர் என்கிற மோசமான சட்டத்தை கொண்டு வந்த பாசிச பாரதிய ஜனதா என்கிற மோடி அரசின் முகத்திரியை கிழிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்து களத்தில் நின்றது தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வேல்முருகனும்.